இல்லை என்ன செய்கிறது இப்போ சொல்லி நிற்க அப்படின்னா இல்லைன்றபடியாக அப்படி கொடுக்குறேன்னு நான் அவ்வளவுதான். பப்ளிக்காக நான் கொடுக்க உண்மையிலேயே விருப்பம் இல்லை. ஆனால் இப்படி கொடுக்குறத பார்க்க நிறைய கொடுக்கணும் போல தான் கிடக்குது. என்ன தேவையோ கேட்டு வேண்டி அவட்ட கேட்டால் கொடுப்பா. என்ன தேவையோ மற்றவர்களுக்கு வேறு பிள்ளைகள் இருந்தாலும் கொப்பியல் அந்த எக்ஸசைஸ் புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பா. என்ன கேட்டாலும் அவட்ட கேட்டால் கொடுப்பா. எனக்கு இதுகளில் மினக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஓ ஓ அதுதான் சரிதானே. இதில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நிறைய கொடுக்கணும் போல கிடக்கு. நான் ஒவ்வொரு வருஷம் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவையும் வருவேன். வந்து கொடுக்குறதுக்காகவே வந்துட்டு போயிடுவேன். ஓகே, நன்றி, வணக்கம்மா. சார், ஒரு 2 விஷயம் மட்டும் எங்களுக்கு கேட்கணும். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து நிகழ்ச்சியாக பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ தோணுச்சு? இதுக்கான காரணம் என்ன? அது சிறு வயதிலேருந்தே வந்திருக்கு. அந்த நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும் போல இருக்குது. இங்கே வந்ததை இன்னும் கொடுக்கணும் போல கிடக்குது, அவ்வளவுதான். யாருக்கு என்ன கேட்டாண்டா கொடுக்கணும். ஒரு காலம் இல்லையன்ற பழக்கம் இல்லை, அவ்வளவு. ஸோ நீங்கள் சின்ன வயசுல இருந்தே நீங்கள் உதவிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதுவும் 12 வயசுலேருந்து உதவிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அண்ட் எந்த மொமெண்ட்டில் அண்ட் யாரை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆனீங்க சார் உதவி பண்ணணும் அப்படின்னு? இந்த டிசேபிள் பிள்ளைகளை பார்த்தோன்னா எனக்கு ஒன்றுமே ஓடாது. இங்கே கூட பார்த்தேன், சில பிள்ளைகளை பார்த்தோன்னே பெரிய கஷ்டமாக இருக்குது. அவைகளை விட அந்த தாய்மார் இவ்வளவு கஷ்டப்படுவி நம்ம அந்த டிசேபிள் குழந்தைகளை வச்சு கொண்டு. ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் தான். ஒன்று காலம் ஒன்றும் கொடுக்க வேணாம்னு சொல்ல மாட்டோம், நிறைய கொடுங்கன்னு தான் சொல்லுவீனம். நான் சுவிட்சர்லாண்டில் இருக்கிறேன்னா அங்கே விட்டுட்டு இலங்கையில் இருக்கிற காரணம் மக்களுக்கு உதவி செய்ய வேணுமென்றதுக்காகத்தான். என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் விட்டு இங்கே வந்திருக்கிற காரணமே அதுதான். நான் தனியாக இருக்கிறேன், இடையில் போய் பார்த்துட்டு வருவேன், அவையிலும் வந்துட்டு போயிடும், அவ்வளவு. ஓகே, ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், நம்ம இவ்வளோ தூரம் சர்வை பண்ணியிருக்கோன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், அதுக்காக நம்ம ஓடிட்டுருப்போம். பட் நம்ம யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்போம்ல, நீ இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி யங்கர் ஜென்ரேஷன் ஆர் உங்கள் கிராண்ட் சில்ட்ரனுக்கு ஏதாவது நீங்கள் அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க? தண்டித்து ஒரு திறமை இயலாதுன்னு இருக்காமல் ஏதாவது ஒரு சிறு தொழிலை துவங்கி செய்யக்கூடியதாக இருக்கணும். இல்லாட்டி ஏதாவது ஒரு தொழில் முயற்சி கொண்டு இருக்க வேணும்னு தான் நான் விரும்புகிறேன். அப்படியான இதுகளுக்கு தேவையண்டா கூட நீங்கள் கிருத்திகா மேடத்தை கண்டெக்ட் பண்ணால் அவள் உதவி செய்வா. என்னட்ட கேட்டுட்டு செய்வா. என்னட்ட கேட்காமலேயும் செய்யலாமன்ற அவருக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்கு. சரி, ஏட்டா, வணக்கம். போதும் 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 போதும்னு சொல்லுவோம். காசோ பணமோ சொத்தோ இன்னும் வேணும்னு மனசு சொல்லிகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்குறோம் அப்படிங்கிறது தான் எல்லாமே இருக்குது. உண்மையாகவே நமக்குன்னு கேட்கும்போது அது நடக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இன்னொரு உயிருக்காக நீங்கள் கேட்டு பாருங்களேன், அது உடனே நடக்கும். ஐயோ, யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கன்வே பண்ணுங்களேன், 100 பேர் உதவி செய்கிறதுக்கு வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் எங்களை நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. தியாகி ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை நம்பினத்துக்கும் எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கும். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும், பத்திரிகையாளர் நண்பர்கள், நாங்கள் சொன்ன உடனேயே வந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ், ஒவ்வொரு வாட்டியும் எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ நிக்சன் சார், தேங்க்யூ புவன் சார், நீங்கள் உடனே எங்களுக்காக வந்திருந்தீங்க. அண்ட் சரவணன் சார், உங்களுடைய சப்போர்ட் ஐயாவை வந்து நாங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் இனிமேல் இந்தியாவில் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக அசா சார், எங்களுடைய டீம், நீங்கள் பார்க்குற இத்தனை விஷயமும் நடந்தது ஒரே நாளில் தான். உண்மையை சொல்லணும்னா மண்டே ஈவினிங் ஃபைனலைஸ் பண்ணி ஒரே நாளில் ப்ரொவிஷன்ஸ், வீல் சேர்ஸ், எங்களுடைய டாக்டர் ஜோஷ்வா சார் ஒரே ஒரு இடம் தான் சொன்னார், சர்ஜரிக்கல் நம்மளுடைய வீல் சேர்ஸ் வந்து ஒரே நாளில் வந்து இறங்கிடுச்சு. முக்கியமான வருமானத்தை அதுக்காக கொடுக்கறது தான் இந்த ஹெல்த் அம்பர்லாவோட நோக்கம். அது வந்து மிக கொடுமையானது. மகாநதியில் அதுக்கு கமல் ரொம்ப அழகாக அதை பதிவு செஞ்சுருப்பார். அது ஒரு முக்கியமான நோக்கம் இந்த ஹெல்த் அம்பர்லாவுக்கு. மற்றபடி இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக கிருத்திகா மேடம் அண்ட் தியாகி ஐயாவை வாழ்க்கையில் செஞ்சது என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய பயனாக நினைக்கிறேன். நான் ரீசெண்டாக சார்கிட்ட வந்து பாப்பாக்காண்டி தான் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருந்தேன். அவளோட ஸ்டடிக்கு, அப்புறமா எக்ஸ்ட்ரா அவள் நல்லா டான்ஸ் ஆடுவா. டான்ஸில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு கூட பண்ணியிருக்கா.
சாங்குக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவர்கிட்ட அது சம்மந்தமாக கேட்டேன். அவர் அதை விட பெருசாக எனக்கு வந்து நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் செய்யுங்க, அதிலிருந்து நல்ல வருமானம் வரும், அது மூலமாக நீங்கள் முன்னேறுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுத்து இன்றைக்கி அதை நிறைவேற்றியிருக்காரு. ரொம்ப நன்றி. நான் உண்மையிலேயே நினைத்து பார்க்கல. நாங்கள் ஸ்ரீலங்கா தான், இந்தியனை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இங்கே இருக்கேன். ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு அப்பா மாதிரி இந்த உதவியை என்றைக்கும் மறக்க மாட்டேன். காலம் ஃபுல்லாக நன்றி கடனாக இருப்போம். இவாட நோக்கமுமே அதுதான், தான் நல்லா படித்து நல்லா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு சரி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்து இங்கே இருக்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றது தான் இவாட நோக்கமும். அதனால் இவாக்காண்டி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போராடிட்டு இருக்கோம், இவாட ஆசைக்காகவும் என்னுடைய ஆசைகளுக்காகவும். ரொம்ப நன்றி. கனவுகளை கண்டிப்பாக நிஜமாக்குவோம். இவர் செய்கிற உதவிக்கு நன்றி கடனாக இருப்போம். இவர் எனக்கு செய்கிறார், நான் அதில் பெருசாக்கி நான் 4 பேருக்கு கண்டிப்பாக செய்வேன். இதே ஸ்டேஜில் இன்னொரு வாட்டி நானும் வந்து 4 பேருக்கு கொடுக்குற மாதிரி வந்து நிற்பேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நடக்கிறது வந்து எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஸோ தியாகி சார் அவங்கள ஐயாவை பார்த்துருக்கேன். ஸோ அவரை பற்றி நிறைய மேம் சொல்லியிருக்காங்க, கிருத்திகா மேம். ஸோ அவங்களும் நிறைய எஃபெக்ட் போட்டு இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என் கூட சேர்ந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி இதுக்காக நிறைய பேர் உழைப்பு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சீஃப் கெஸ்ட்டாக வந்தவங்களும் கூட சப்போர்ட்டுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இந்த விஷயம் வந்து பிளான் பண்ணி ஒரு 2 நாளில் நடந்தது. இந்த விஷயம் உடனே பிளான் பண்ணி டக்குன்னு இடத்த அரேஞ்ச் பண்ணுறது, இவ்வளோ பேரை அரேஞ்ச் பண்ணுறது, 2 நாளில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பேருக்கு உதவி கிடைக்குதுன்னா இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. நான் ஒரு பக்கம் என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன். இது வரைக்கும் நான் யாருக்கிட்டே காசு வாங்கி பண்ணுறதில்ல, என்னுடைய சொந்த பணத்தில் தான் நான் பண்ணுறேன். ஸோ அப்போ அசார் பாய் வந்து முதலாக பாய் நீங்கள் வீடு கட்டும் போது நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் பாய், இது வந்து ஹெல்ப்பாக நினைக்காதீங்க, அவங்களுக்கு போய் சேரட்டும்.